அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லலாங்க. ஏன்னா இந்த துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் கழித்து வரக்கூடிய ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துட்டு கிளிக் பண்ணி தான் வந்துருவீங்க இல்லையா? ஆமாங்க, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க மக்களே. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு, அதுவும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிருக்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட் என்ன எண்ட் டேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த அங்கன்வாடி வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், ஸோ இதில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளில் இந்த வேலையானது நமக்கு கிடைக்க போகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஸோ இதில் ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணலாமா, பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணணுமா, ஸோ இதை பற்றின முக்கிய தகவல். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், அதாவது நான் இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன், நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், இப்போ நான் வேலையில் இருக்கேன், நானே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு டாக்குமெண்ட்டு தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்ன கேபிள் இருக்கணும், எப்படி நம்ம அதில் சப்மிட் பண்ணணும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு, அதாவது இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு எவ்வளவு சம்பளம் ஓகேங்களா, பர் மந்த் சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையானது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அஃபிஷியலாகவே, ஸோ இது எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு அரசு வேலைக்கு போகணுன்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈஸியாகவே வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய மார்க்கை வச்சு மட்டுமே உங்களை டைரெக்டாக இன்டர்வியூ மூலிமா எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஈஸியாகவே வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த வேலை எப்படி என்னன்றதை அப்டேட் நம்ம தெளிவாக பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா லைக் பண்ண மூலிமா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ இந்த வேலையானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா காண்டாக்டிங் வீடியோ, அதாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உமன் சைல்டு டெவலப்மெண்ட் ஓகேங்களா, WCD அங்கிறது தான் நமக்கு இந்த வேலையானது அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஓகேங்களா. மொத்தமாக நமக்கு ஆல் ஓவர் ஸ்டேட்டு ஓகேங்களா, ஆல் ஓவர் ஸ்டேட்டுக்கு மொத்தமே 40,000+ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ, மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் எவ்வளோன்றதை 1 by 1 நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து தான் என்னென்ன போஸ்டிங்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி அசிஸ்டன்ட், இந்த 3-4 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷன் அது வந்திருக்குது. ஸோ இது முழுக்க ஆன்லைன்லேயும் அப்ளிகேஷன் மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஒருவேளை நம்ம ஆன்லைனில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, அந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம லாகின் பண்ணணும், ஒருவேளை உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியல, ஸோ அப்ளை பண்ண தெரியல, லாகின்
பண்ண தெரியல அப்படின்னா நானே நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய நம்மளுடைய நம்பர், அதாவது உங்களுக்கு நானே அப்ளை பண்ணி தருவேன். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா முழுக்க ஆன்லைனில் பண்ணுறது தான் என்னோட சஜஷன். ஏன்னா வந்து ஆன்லைனில் பண்ணும்போது எந்த விதமான இஷ்யூமே வராது. அதேமாதிரி டாக்குமெண்ட்லாம் மிஸ் ஆகாது. ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஓகேங்களா. அடுத்ததான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து February 15 ஓகேங்களா. February 15ஆம் தேதி தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து February 15 ஓகேங்களா. February 15ஆம் தேதியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் 31 மார்ச் ஓகேங்களா. அது வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ டெய்லியும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி பற்றின வீடியோஸ் டெய்லி கொடுப்பேன். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுற வீடியோஸு, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுற வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பானது நோட்டிஃபிகேஷன் வீடியோ டெய்லியும் போட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து February 15 மார்ச் 31 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 40 நாள் பக்கமாக டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ், கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெருசாக எக்ஸாம் இருக்காதுங்க. ஸோ இதில் போட்டிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் வச்சாலுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்ததாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து மெரிட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் நடக்க போகுது ஓகேங்களா. அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் வேணுனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் 38 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய மாவட்டத்திலே எனக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் மாவட்டத்தில் போஸ்டிங் இல்லைனா வேறு மாவட்டத்தில் தான் அவங்க வந்து போஸ்டிங் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாவட்டத்திலே நீங்கள் போயிட்டு வெளி மாவட்டத்திலே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷனாக இருக்கணும் அதுக்குங்களா. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த்து சேலரி வந்து மினிமம் ஸ்டார்டிங் சேலரி வந்து 6000லேருந்து 8000க்குள்ள தான் இதுக்கான சம்பளம் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சேலரி நமக்கு வந்து வேரிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் வேறு சம்பளம் மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக போட்டிருக்காங்க. மினிமம் 6000லேருந்து சம்பளம் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து 18,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தோம்னா wcd.nic.in/ இது அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறவங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோஸ் நான் தனியாகவே போடுறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணுன்றதை. ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ நான் எப்படி லாகின் பண்ணணும், எப்படி நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணுன்றதை அடுத்த வீடியோ நம்ம சொல்லிடுறேன். இப்போ வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோவாக நம்ம இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இந்த வேலைவாய்ப்பானது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்படின்றத தெளிவாக இங்கே பார்த்துருவோம். ஸோ சூப்பர்வைசருக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து கிராஜுவேட், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து மினிமம் நீங்கள் 10வது 12வது படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10வது படிச்சிருந்தாலும் ஓகே தான், 12வது படிச்சிருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அங்கன்வாடி அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு வந்து மினிமம் 8வது படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் 8வது படிக்கல, நான் தமிழில் எழுதவும் நல்லா படிப்பேன் எழுதுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் எலிஜிபிள் தான் இந்த அங்கன்வாடி அசிஸ்டன்ட் வேலைக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான். அடுத்ததான் வயது வரம்பு சரிங்களா. ஸோ இதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுவாங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் வரவங்க பிசி எம்பிசி இவங்கெல்லாம் ஓபிசியில் தான் வரைவீங்க இல்லையா. ஸோ இந்த 18 அவங்கெல்லாம் 18 வயசுலேருந்து மினிமம் 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்போ தான் நீங்கள் அப்ளைவே பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ காமனாக அது வந்து 45 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் வரவங்க வந்து ஸோ 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடபிள்யூ கேட்டகரியில் வரவங்க 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ ஓபிசியில் வரவங்க 13, அதாவது 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூ கேட்டகரியில் வந்து
எஸ்சி எஸ்டியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. விண்டோஸ் டிவர்ஸ்டு உமன் இந்த கேட்டகரியில் வரவங்க அப் டு 45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ன்றத தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு இதில் போய்க்கணும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை ரிப்பீட்டட் ஸ்டேட் அது பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணணும். ஃபில் அப் த அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்லோடு த ஆல் டாக்குமெண்ட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பே பண்ணணும். ஃபீஸ் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அப்படின்றத நானே வந்து பண்ணி தருவேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது நோட்டிஃபிகேஷன் வீடியோ. நாளைக்கு வந்து இந்த அங்கன்வாடி வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் நான் தெளிவாக போடுறேன். இல்லை இன்றைக்கே வேணும்னாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ.